எல்லா பிரச்சனை மாதிரி தான் ஸ்பைன் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அதுல இருக்க பயத்தை நீங்க விட்டுருங்க. தலைவலியில இருந்து ஆரம்பிக்குது நெக் பெயின்ன்றது. பை த டைம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது சீரியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பயத்தை விடும்போதும் உங்களால் ரியாலிட்டியை புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன தினமும் 100 பேர் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நான் 2 பேர் தான் சீரியஸாக பார்ப்பேன். அந்த 2 பேருக்கு தான் சர்ஜரி பண்ணுவோம் நாங்கள். 95 பேருக்கு சர்ஜரியே பண்ண மாட்டோம். மீதி 5 பேருக்கு தான் இன்டர்வென்ஷன் பண்ணுவோம். இன்டர்வென்ஷன்னா வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த 2 பேருக்கு தான் சர்ஜரி பண்ணுவோம். அந்த 2 பேர் யாராக இருப்பாங்கன்னா, நாங்கள் வைத்தியம் பண்ணல அப்படின்னா நரம்பு செயலிழந்துரும். வைத்தியம் பண்ணலைன்னா அந்த நரம்பு கம்ப்ளீட்டாக இர்ரிவர்சலாக பாதிச்சிரும். அப்படின்றவங்களுக்கு தான் நாங்கள் சர்ஜரி பண்ணுவோம். இந்த பீப்புள் அபவ் 50, 60ல் வரவங்களுக்கு நாளடைவில் தேய்மானம் மூலியமாக அவங்களோட நடை பாதிக்கிறதோ அவங்களோட சக்தி பாதிக்கிறது மூலியமாக தான் அந்த பிரச்சனை வெளிவரும். அது அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா கூட இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லி ஆகணும். என்ன அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம், நான் சொன்ன நம்பர் இப்போ தானே ரெடியூஸ் ஆகிட்டே வருது. நான் 50, 60ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த 50, 60, 40 நோக்கியும் வந்துட்டு இருக்கு. சார் நான் ஒரு 6 மாதம் 8 மாதமாக இப்படி தான் இருக்கேன்னு ஜாலியாக சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான். 2வது நம்ம உடம்புக்கு மரியாதை கொடுக்கலன்ற ஒரு காரணம் தான்.